வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் அவர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நிலக்கரிக்கான விலைமனு கோரலில் முறைகேடுகள். ஐக்கிய மக்கள் சக்தி சிஐடியில் முறைப்பாடு. புத்தாண்டு சுற்றி வளைப்பு. 817 விற்பனை நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. தேசிய கல்வியற் கல்லூரிகளின் நேர்முக தேர்வு திகதி அறிவிப்பு. மயக்க மருந்து கொடுத்து பாலியல் சித்திரவதை. போதகர் உட்பட 3 விளக்கமறியல். 119 அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில் தாமதம். பொதுமக்களிடமிருந்து தினசரி புகார். அமைச்சர் சுட்டிக்காட்டு. கடுமையான இடிமின்னலுடன் கூடிய மழை. இன்று இரவு வரை ஆபத்து. இந்தியாவில் சிக்கிய கனேமுள்ள சஞ்சீவவின் உதவியாளர் நாடு கடத்த திட்டம். இலங்கையில் நடுவீதியில் வெளிநாட்டு பெண் செய்த அட்டகாசம். போதை தலைக்கேறியதால் விபரீதம். வைத்தியசாலை கழிவுநீர் தொட்டியிலிருந்து சிசுவின் சடலம் மீட்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட அக்கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை அளித்துள்ளனர். நிலக்கரிக்கான விலைமனு கோரலில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரிக்கை இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த விலைமனுவை ஜனாதிபதிக்கு நெருக்கமான ஒருவருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட விதம் தொடர்பான குரல் பதிவு ஒன்று வெளியாகியுள்ளதாக தெரிவித்து இந்த முறைப்பாட்டை அவர்கள் சமர்ப்பித்துள்ளனர். இதுகுறித்து பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கருத்து தெரிவிக்கையில், ஒரு குரல் பதிவு வெளியாகியுள்ளது. அதை கேட்கும் போது அங்கேயும் ஒரு மோசடி நடந்துள்ளது என்பது புரிகிறது. ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமான ஒருவருக்கு இந்த டெண்டரை வழங்க வேண்டும் என்பது தொடர்பான கலந்துரையாடல் அந்த குரல் பதிவில் உள்ளது. எனவே அந்த குரல் பதிவு மற்றும் அதில் இடம்பெற்றுள்ள விடயங்கள் குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு கோரி இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம். அந்த குரல் பதிவில் ஜனாதிபதியின் பெயர் மற்றும் அவருக்கு மிக நெருக்கமான தொழிலதிபர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் அங்கேயும் தெளிவாக ஒரு மோசடி நடந்துள்ளது என்பது உறுதியாகிறது என தெரிவித்தார். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள புத்தாண்டை முன்னிட்டு வவுனியா நகரம் முழுவதும் சுகாதார நிலையை உறுதிப்படுத்தும் நோக்கில் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. சிரேஷ்ட சுகாதார பரிசோதகர் மேயா தலைமையிலான குழுவினர் நகரின் முக்கிய வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் பொது இடங்களில் திடீர் சோதனைகளை மேற்கொண்டனர். இந்த சோதனை நடவடிக்கையின் போது உணவு பாதுகாப்பு, சுத்தம், காலாவதியான பொருட்கள் மற்றும் சுகாதார விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது குறித்து தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை சுகாதார விதிமுறைகளை மீறிய சில வணிகர்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டதுடன் தேவையான இடங்களில் சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனைகளின் போது 817 விற்பனை நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட நடவடிக்கையானது ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேற்கொள்ளப்பட்ட 967 உணவு சோதனைகளின் ஊடாகவே இந்த 817 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் 2300 பொது சுகாதார பரிசோதகர்களின் பங்கேற்புடன் இந்த சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு தற்போதும் இந்த நடவடிக்கைகள் தொடர்வதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் கீழ் 11,064 நிறுவனங்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் 967 உணவு சோதனைகளும் 3045 உணவுப் பொருட்கள் பொறுப்பேற்புகளும் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் 2299 சந்தர்ப்பங்களில் உணவுகள் அளிக்கப்பட்டுள்ளதுடன் 817 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் KAP பொரலேச தெரிவித்துள்ளார். தேசிய கல்வியியல் கல்லூரிகளுக்கு ஆசிரியர் பயிற்சிக்காக மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான நேர்முக பரீட்சைகள் நடைபெறும் திகதிகள் மற்றும் தெரிவு செய்யப்பட்டவர்களின் விவரங்களை உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. 2023-2024 கல்வியாண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பெறுபவர்களின் அடிப்படையில் இந்த இணைப்புகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. எதிர்வரும் 2026 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் 2026 மே மாதம் 8ஆம் தேதி வரை நேர்முக பரீட்சைகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள சம்பந்தப்பட்ட தேசிய கல்வியற் கல்லூரிகளில் இந்த பரீட்சைகள் இடம்பெற உள்ளன. நேர்முக பரீட்சைக்காக தகுதி பெற்றுள்ள விண்ணப்பதாரர்களின் பெயர் பட்டியல் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் செய்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட போதகர் உட்பட 3 விளக்கமறியல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தனது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை வவுனிக்குளம் பகுதியில் மல்லாவி திருச்சபை ஊழியர் ஏற்பாடு செய்துள்ளார். தனது பொறுப்பில் உள்ள சிறுவர் அபிவிருத்தி திட்ட ஊழியர்களை ஒன்றிணைத்து குறித்த கொண்டாட்டம் வவுனிக்குள குளக்கட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டது. குறித்த கொண்டாட்டம் முடித்து ஏனைய ஊழியர்கள் தமது சொந்த வாகனங்களில் வீடு திரும்பியுள்ளனர். 20 மற்றும் 21 வயதுடைய 2 பெண்கள் வாகனம் இல்லாமையால் அவர்களை மத போதகர் தனது வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு குளக்கட்டின் முடிவு வரை பயணித்துள்ளார். பயணத்தில் மயக்கமுற்ற பெண்களை குறித்த போதகர் மற்றும் பயணித்த 2 ஊழியர்கள் இணைந்து கூட்டு பாலியல் முயற்சி செய்ததாக மல்லாவி போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது தமக்கு வைன் வழங்கப்பட்டதாகவும் அதனால் மயக்கம் ஏற்பட்டதாகவும் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. சம்பவத்துடன் தொடர்புடைய பாதிக்கப்பட்ட பெண்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெற்றோர் வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைவாக மல்லாவி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதன்போது சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனத்தை செலுத்திய சாரதியும் மற்றும் ஒருவரும் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். இதன்போது குறித்த சந்தேக நபர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மத போதகர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட மூவரும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் வாசஸ்தலத்தில் இன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்ட போது மூவரையும் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 119 போலீஸ் அவசர உதவி எண்ணிற்கு செய்யப்பட்ட அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில் தாமதம் ஏற்படுகிறது என பொதுமக்களிடமிருந்து பல புகார்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இத்தகைய புகார்கள் தினசரி தமக்கு கிடைக்கின்றன என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். 119 அவசர உதவி எண்ணிற்கு தினமும் சுமார் 4000 முதல் 4500 வரை அழைப்புகள் பெறப்படுகின்றன. மேலும் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்களின் கண்காணிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விமர்சனங்கள் இருந்த போதிலும் இலங்கை காவல்துறையின் மற்றும் சில அதிகாரிகளின் நேர்மையான பங்களிப்புகளும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களுக்கு மேலும் திறமையான மற்றும் விரைவான சேவையை வழங்கும் நோக்கில் காவல்துறையின் பதிலளிப்பு அமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேல் சப்ரகமுவ மத்திய வடமத்திய வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தறை மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் கடுமையான மின்னல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று நண்பகல் விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு 11 மணி வரை அமலில் இருக்கும். அதன்படி இன்று பிற்பகல் மேற்கு சப்ரகமுவ மத்திய வடமத்திய வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தறை மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களின் சில இடங்களில் கடுமையான மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். இடியுடன் கூடிய மழையின் போது குறிப்பிட்ட சில பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பாதாள உலகக்குழு உறுப்பினரான கணையமுள்ள சஞ்சீவவின் நெருங்கிய உதவியாளர் ஒருவர் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கம்பஹா பகுதியை சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரரான உடுகம்போல அலையா என அழைக்கப்படும் நபரே இந்திய பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்திய பாதுகாப்பு பிரிவினர் இந்த கைது நடவடிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளனர். சந்தேக நபர் தொடர்பான விவரங்களை எதிர்வரும் நாட்களில் இலங்கை போலீசாருக்கு அறிவித்து அவரை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனைவருக்கும் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனியின் இனிய தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் வளமும் வெற்றியும் பெருகட்டும். கொழும்பில் உள்ள மிக பிரபலமான கடற்கரையான மவுண்ட் லவனியா பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற ஒழுங்கீன நடத்தை சம்பவத்தை அடுத்து வெளிநாட்டு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான காணொளி காட்சிகள் வெளியாகி தற்போது வைரலாகி வருகின்றது. மதுபோதையில் ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட அப்பெண் அப்பகுதியில் இருந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் உட்பட்ட பலரையும் தாக்கியுள்ளார். மேலும் அவரை கட்டுப்படுத்த முயன்ற போலீஸ் அதிகாரியையும் தாக்கும் காட்சிகள் அந்த காணொளியில் பதிவாகியுள்ளது. சம்பவத்தை கட்டுப்படுத்த பொதுமக்கள் போலீசார் முயன்ற போதிலும் சுமார் 30 நிமிடங்கள் வரை அவர் கட்டுப்பாட்டிற்கு வராத நிலை காணப்பட்டது. இறுதியில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதுடன் அந்த பெண் போலீசாரால் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து இதுவரை போலீசார் எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் குறித்த காணொளி தற்போது வைரலாகி வருகின்றது. களுத்துறை ஹொரணை பொகுனுவிட்ட பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதிர்ஷ்ட லாபச்சீட்டில் பரிசில் வென்ற பணத்தை பெற்றுக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசை வென்றதை அடுத்து அதற்கான காசோலையை பெற்றுக்கொள்வதற்காக குறித்த நபர் தனது நண்பருடன் கொழும்புக்கு சென்றுள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் ஹொரண நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. மோட்டார் சைக்கிளை செலுத்திய நண்பருக்கு நித்திரை
ஏற்பட்டதன் காரணமாக மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மதகு ஒன்றில் மோதியுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்து பயணித்த நபர் உயிரிழந்ததுடன் செலுத்தியவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் அம்பலாங்குடி பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய சண்முகம் ஆனந்தன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தை ஆவார். இவர் கடந்த 3 வருடங்களாக கிரியல்ல பகுதியில் உள்ள ராஜமகா விகாரையில் தங்கியிருந்து அன்னதானம் தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஆனந்தனுக்கு சிங்கள மொழியில் எழுத தெரியாத காரணத்தால் பரிசு தொகையை தனது நண்பரின் பெயரிலேயே பெற்றுள்ளார். அந்த பணத்துடன் மகிழ்ச்சியாக வீடு திரும்பிய போதே இந்த மரணம் சம்பவித்துள்ளது. இச்சம்பவம் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். புலனறுவை போதனா வைத்தியசாலையின் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டி ஒன்றிலிருந்து இன்று சிசு ஒன்றின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக புலனறுவை தலைமையக போலீசார் தெரிவித்தனர். வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் கழிவுநீர் தொட்டியில் சிசுவின் சடலம் இருப்பதை கண்டு அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளார். இந்த சிசு யாருடையது என்பது குறித்து எந்த தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை. இது தொடர்பான நீதவான் விசாரணைகள் இன்று மாலை முன்னெடுக்கப்பட உள்ளதாக புலனறுவை தலைமையக போலீஸ் பரிசோதகர் KBB பத்ரன தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து புலனறுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கந்தளாய் குளத்து பகுதியை சேர்ந்த யானைக்கல் பகுதியில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த கள்ளச்சாராய உற்பத்தி நிலையம் ஒன்றை கந்தளாய் போலீசார் நேற்று மாலை முற்றுகையிட்டுள்ளனர். கந்தளாய் தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி லக்மல் விஜயவர்தன வழிகாட்டலில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக பயன்படுத்தப்பட்ட 5 பெரல் கோடாக்களும் காய்ச்சுவதற்கு தேவையான உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மொத்த பெறுமதி சுமார் 5 லட்சம் ரூபாவுக்கு மேல் என மதிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த பகுதி போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்ட போது அங்கிருந்த சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ளதாக தெரிய வருகிறது. தப்பியோடியவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கந்தளாய் போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். பெருந்தோட்டப்புறங்களில் இருந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக சென்றுள்ளவர்களில் ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து காணப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் சனத்தொகை மற்றும் வீடமைப்பு தொகை மதிப்பு அறிக்கையின்படி இலங்கையிலிருந்து தற்காலிகமாக வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தோர் தொடர்பான விரிவான தரவுகள் பல முக்கிய சமூக பொருளாதார போக்குகளை வெளிப்படுத்துகின்றன. 6 மாதங்களுக்கு மேலாக தற்காலிகமாக வெளிநாடுகளில் வசிக்கும் அல்லது அத்தகைய நோக்குடன் சென்ற 6,72,249 நபர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் ஆண்களின் பங்களிப்பு 61.4%, பெண்களின் பங்களிப்பு 38.6% காணப்படுவதுடன் இந்த தரவுகள் அனைத்தும் இலங்கையில் உள்ள அந்தந்த வீடுகளில் எஞ்சிய உறுப்பினர்களிடமிருந்து திரட்டப்பட்டுள்ளன. மாவட்ட ரீதியான பரம்பலை அவதானிக்கும் போது இலங்கையின் பொருளாதார மையங்களாக திகழும் கம்பகா, கொழும்பு மற்றும் குருநாகலை ஆகிய மாவட்டங்களில் இருந்தே அதிகளவானோர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். குறிப்பாக கம்பகா மாவட்டத்திலிருந்து 18.8%, கொழும்பு மாவட்டத்திலிருந்து 10.6% தற்காலிகமாக வெளிநாடுகளில் வசிக்கின்றனர். இதற்கு நேர்மாறாக மன்னார், முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் மிக குறைந்த சதவீதத்தினர் பதிவாகியுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் கிராமப்புறத்துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்ற போதிலும் தோட்டப்புறத்துறையில் மாத்திரம் ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து காணப்படுகின்றனர். வயது பிரிவுகளின் அடிப்படையில் நோக்குகையில் நாட்டின் உழைக்கும் சக்தியாக கருதப்படும் 30 முதல் 59 வயதிற்குட்பட்ட பிரிவினரே 66.8% பங்களிப்புடன் முன்னிலையில் உள்ளனர். 18 முதல் 29 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் 27.9%, 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் 2.4% காணப்படுகின்றனர். புலம்பெயர்வுக்கான முதன்மை காரணியாக தொழில் வாய்ப்பு விளங்குவதுடன் மொத்த எண்ணிக்கையில் 86% வேலைவாய்ப்புக்காகவே வெளிநாடு சென்றுள்ளனர். அதேவேளை உயர்கல்வியை தொடர்வதற்காக வெளிநாடு செல்பவர்களில் பெரும்பாலானோர் ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளை தெரிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவை தவிர குடும்ப உறுப்பினர்களை பராமரிப்பதற்காக அல்லது அவர்களுடன் தங்குவதற்காக இத்தாலி போன்ற நாடுகளுக்கு செல்லும் போக்கும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு மயிலந்தருகை புறப்படமாகவும் மல்லாவி யோகபுரம் கிழக்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராசலட்சுமி குணரத்னம் அவர்கள் 11/4/2026 சனிக்கிழமை அன்று காலமானார்.
யாழ்ப்பாணம் சுழிபுரம் மத்தியை பிறப்பிடமாகவும் விதானியார் வளவு இலக்கம் 152 வல்லை வீதி சங்கானையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலாயுதர் ரத்ன சபாபதி அவர்கள் 10/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் அச்சுவேலியை புறப்படமாகவும் பெரிய கிணற்றடி பொலிகண்டியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மயில்வாகனம் ஆறுமுகம் அவர்கள் 11/4/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கம்பர்மலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த ரத்னம் பூமணி அவர்கள் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.